வீடே மணக்க மணக்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன், பூண்டு 4 பல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நல்லா போட்டு எல்லோரும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு வதங்குறவளவு லைட்டாக வதங்கினாவே போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வானல் மட்டும் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி சேர்த்திக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும், குட்டி தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அடுத்தது ஒரு லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. புளி தேவைப்படும். கருவேப்பிலையில் கொட்டி குழந்தைங்களாம் நல்லா ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நம்ம குழம்பா வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான, முடி கொட்டுறவங்களுக்கு, முடி கொட்டுற பிரச்சனை அதெல்லாம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்து இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையானதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா இப்போ அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட், அந்த கருவேப்பிலை அதை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இந்த ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் அரிசி ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சு லைட்டாக சுண்டினாலும் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடும். ரொம்பவும் ஆரோக்கியமானது. இப்போ நல்லா கொதிச்சு நான் பெருங்காயம் முன்னே போட மாதிரி இருந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு வெல்லம் லைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மிகவும் அருமையான குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.